ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பெர்லின் டாக்ஸ் தமிழ். லெஜெண்டரி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரோட ரிட்டையர்மெண்ட், அண்டர் ரேட்டட் ரவீந்திர ஜடேஜா ஏலியன் இஸ் பேக் மற்றும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th டெஸ்ட்டுக்கு என்ன சேஞ்சஸ் தேவைப்படுது. ரீசெண்டாக ஆண்ட்ரே ரசல் அவரோட இன்டர்நேஷனல் கரியர்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. உண்மையிலேயே ஒரு வேற லெவல் பிளேயருங்க. கேகேஆருக்காக பயங்கரமாக விளையாண்டுருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்காக வேற லெவல் இன்னிங்ஸ்லாம் ஆடின ஒரு பிளேயர். ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸோட நிறைய பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆகிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக இவர் ரிட்டையர் ஆயிருனா வெஸ்ட் இண்டீஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 2026 வேர்ல்டு கப்புக்கு T20 வேர்ல்டு கப்னாலே எல்லாருக்குமே மனசுக்கு வர ஒரே டீம் அது வெஸ்ட் இண்டீஸா தான் இருக்கும். இப்போ அந்த டீமோட தரமான பிளேஸ்ல ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்டர் ரேட்டட் ரவீந்திர ஜடேஜா. உண்மையிலேயே ரவீந்திர ஜடேஜா ஒரு அண்டர் ரேட்டடான ஆல்ரவுண்டர். ஏன்னா அவர் பண்ண ரெக்கார்ட் அப்படி இருக்குங்க. வெறும் 4 ஆல்ரவுண்டர் தான் இந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு 4 ஆல்ரவுண்டர்ல ரவீந்திர ஜடேஜா ஒருத்தருங்க. அது என்ன ரெக்கார்ட்னா 7000 ரன்ஸும் 600 விக்கெட்டும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல ரவீந்திர ஜடேஜா ஒருத்தர். இந்த மாதிரி ஏகப்பட்ட சாதனையை ரவீந்திர ஜடேஜா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஃபேன்ஸுக்கும் சரி பீப்புள்ஸும் சரி ரவீந்திர ஜடேஜாவை கொண்டாடுறதுல பெருசா. ஏலியன் இஸ் பேக். அவர் ஏலியன் மட்டும் சொல்ல மாட்டாங்க, மிஸ்டர் 360 சொல்லுவாங்க. யாரும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தாங்க ஏபி டிவிலியர்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் கிரிக்கெட் ஆட போறாரு. அது வேர்ல்டு லெஜெண்ட் லீக்ல ஆட போறாரு. அதுல சவுத் ஆப்பிரிக்கா சாம்பியன்ஸுக்காக இவர் ஆட போறாரு. இவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆடுறாரு. ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன்ஸும் சரி இவரோட மேட்சுக்காக காத்துட்டு இருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்லயே அதிக ஃபேன் பேஸ் வச்சிருக்க கிரிக்கெட்டர் வேற யாரும் இல்லைங்க, ஏபி டிவிலியர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, இதுல ஒரு பெரிய சேஞ்சஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்தியா 3rd டெஸ்ட்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கண்டிப்பா கருணாகருக்கு நீங்க சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. 3 டெஸ்ட் ஆடிட்டாரு. 3 டெஸ்ட்லயும் அவர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அவரை வெளில தூக்கிட்டு சாய் சுதர்ஷனுக்கு அந்த ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா சாய் சுதர்ஷன் டஃப்பான பிச்சில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தாங்க. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்க டஃப் பிச்சுக்கு. ஒரு சில பேட்டர்ஸ் தவிர எல்லா பேட்டர்ஸுமே ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்க பேட்டிங் லைனப்ல. சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வந்தாருன்னா உண்மையிலேயே கரெக்டா இருக்கும். இந்தியன் டீமோட 4th டெஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்கிலாந்து உண்மையிலேயே வேற லெவல் ஆடி இருக்காங்க. இந்த டெஸ்ட் இந்தியாவுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்துருக்காங்க. 4th டெஸ்ட்ல யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கான்வர்ஸ் லேர்ன் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.